இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். என் பையனுக்கு பொய் சொல்லி ஏமாத்தி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அவனுக்கு பிடிக்கல, கலர் பிடிக்கல. இதில் வந்து கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சினா சாப்பிட மாட்டேங்கிறான். சரி ஸ்வீட் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவன் சாப்பிட்றானான்னு சொல்லிட்டு அதுவும் கம்பு ஊற வச்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. அரிசி நார்மலாக கட் பண்ணாவே கட் ஆகுது. ஆக்சுவலாக இது ரொம்ப நேரம் ஊற வச்சா தான் இந்த அரிசி வந்து பாயிலே ஆகும், சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு கூட. அதனால் அவனுக்கு என்ன பொய் சொல்லி கொடுக்க போகிறேன்னா, ராஜராஜ சோழன் சாப்பிட்ட அரிசி. ஏன்னா அவனுக்கு வந்து ராஜராஜ சோழன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் சாப்பிட்ட அரிசி, அவர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இது வந்து வீக்லி 2 டைம்ஸாவது சாப்பிட்ணும். அதனால் பார்ப்போம், இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம் ட்ரையலு. சாப்பிட்றான் நான் எப்படின்னாலும் நான் செஞ்சதுன்னு சொன்னால் சார் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவார், இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குதுன்னு. அதுவே நானே செஞ்சு எங்கள் அம்மா செஞ்சது, அதாவது அவங்க பாட்டி எங்கள் அம்மாச்சி செஞ்சாங்கடா அப்படின்னு சொன்னால் அது நல்லாவே இல்லைனாலும் நான் தான் செஞ்சுருப்பேன். ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிம்மா. ஆக்சுவலாக நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஆர்வக்கோளாறில் கருப்பு கவுனி அரிசியோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடக்கூடாதுன்னு வடிகட்டாமலே இது பண்ணிட்டேன். ஆனாலும் தெரியல, ரொம்ப திப்பியெல்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டேன். அது ஒன்றும் பெரிய இதுவாக தெரியல. ஆக்சுவலாக அல்வா செய்கிறதுக்கு வந்து வடிகட்டி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்பாங்க. இதுவும் சாஃப்டாக தான் வந்தது, திப்பியெல்லாம் தெரியல. அடுத்த டைம் வந்து வடிகட்டி செஞ்சு பார்க்கணும். ஆக்சுவலாக கருப்பு கவுனியும் கம்பும் ஊற வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணல, வீடியோ எதுவும் பார்க்கல. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து ராகியும் கம்பும் ஊற வச்சு அது கூட தேங்காய் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. அதே ரெசிபி ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு சேம் அதே தான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் என்ன, நான் ஃபில்ட்ரு பண்ணாமல் செஞ்சுட்டேன். ஆனால் கட்டி பிடிக்கல, அதாவது திப்பியே வராமல் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் என்னென்னா, நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருந்தது. அதாவது கஞ்சியில் வந்து துவக்கிற மாதிரி இருந்தது. ஸ்வீட்டில் வந்து நல்லா தான் இருந்தது, திகட்டலை. ரொம்ப ஸ்வீட் போடல, நான் கரெக்டாக மீடியமாக போட்டதுனால திகட்டலை. கஞ்சி சாப்பிடும்போது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. மேபி கம்பு அதிகமாக போச்சுன்னு நினைக்கிறேன், கம்போட குவான்டிட்டி அதிகமாக போச்சுன்னு நினைக்கிறேன். கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரௌன் சுகர், ஏன்னா கருப்பு கவுனி அரிசி நல்லா பாயில் ஆகணும்ல. ஆக்சுவலாக 15 மினிட்ஸ்லேயே நல்லா இதாகிருச்சு, கெட்டியாயிருச்சு. ரொம்ப நேரம் வந்து இது பண்ண தேவையில்ல, 15 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா கெட்டி வந்துருச்சு. ஏன்னா அரிசிங்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாதிரி மாவு மாதிரியே நல்லா கெட்டி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணிட்டேன். இதே ப்ரொசீஜரில் தான் எங்கள் அம்மா ராகி வச்சு செய்வாங்க. அவங்க தேங்காய் ஆட் பண்ணுவாங்க, நான் தேங்காய் ஆட் பண்ணல. ஒயிட் சுகர் இருந்தால் போட்டுக்கலாம், பட் ப்ரௌன் சுகர் போட்டால் தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ப்ரௌன் சுகர் வந்து நான் ஒரு 10 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 10 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகணும், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஆக்சுவலாக எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் சாப்பிட மாட்டேன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைங்கிறதுனால இதை காலி பண்ணான்னு தெரியல. பாதி தான் அவன் தான் சாப்பிட்டான், ரிமைனிங் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சுகர் போட்டதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக விடும். அதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இது ஒரு வேலை, அடி பிடிச்சிரும்லண்ணா, அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் திரும்ப கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்ப்போம் சாப்பிட்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன், பட் சாப்பிட்டுட்டான். சைடில் வந்து ஒரு பேனில் வந்து நெய், இன்றைக்கி வந்து முந்திரி இல்லை, அதனால் பிஸ்தா இருந்தது. அந்த நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சு. என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடலாம், நாம் தானே சாப்பிட போகிறோம், என்ன ஹோட்டலாக வைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இதுலேயே போட்டாச்சு. ஏலக்காய் ஆக்சுவலாக இப்போ போட்டிருந்தா தான் நல்லா வாசம் வரும், நான் முன்னாடியே போட்டுட்டேன். அது ஒரு மிஸ்டேக்கு, 2 மிஸ்டேக் பண்ணிட்டேன்.
அதை ரெண்டும் வந்து நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து கஞ்சி சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறது, இப்படி தான் ஏமாற்றி கொடுக்குறதா இருக்குது. ஒரு சில குழந்தைங்க அம்மா என்ன செஞ்சாலும் சாப்பிட்ருங்க, ஆனால் என் பையனை சாப்பிட வைக்கிறது பெரும் பாடாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இவனுக்காகவே யோசிக்கிறதா இருக்குது. அடுத்து என்ன செய்கிறது, இது சாப்பிட்லன்னா என்ன செய்கிறது, இவ்வளோ 10 இயர்ஸ் ஆச்சு, இது சாப்பிட்லன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுனே யோசிச்சுட்டு இருக்கிறதா இருக்குது. என்ன மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸும் இருப்பீங்க. கோக்னட்டும் போட்டேன், சொல்ல மறந்துட்டேன். கோக்னட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அது நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்ன ஸ்வீட் செஞ்சாலும் இந்த இது போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இது நல்லா நெய்லேயே வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் முந்திரி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்குது. எனக்கு பிடிக்கல, பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோட கடைசியில் அவன் ரிவ்யூ கொடுத்துருக்கான், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க? உண்மையை சொல்லணும், எப்போ பாரு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடு நட்ஸை.
கரெக்டான ரிவ்யூ சொல்லணும். நான் செய்யலை. மீடியமாக இருக்குது. மீடியமாக இருக்குதுன்னா டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் மீடியம். ஓகே. நான் தான் செஞ்சேன்.